பிஜேபி தமிழ்நாட்டில் 2006 கல்விக்கான உதவித்தொகை கொடுக்கல, ஆர்டிஐக்கான உதவித்தொகை கொடுக்கல, 5 லட்சம் குழந்தைகளுடைய கல்வி பூரா பாதிச்சிருக்குது. இது ஒரு வகையான எமர்ஜென்சி தானே பிஜேபி. நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் தானே அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டம். ஒரு கல்வியில் எதுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் வரும்? கல்வியில் அரசியல் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கலைங்க. கல்வியில் ஆரம்பத்திலேருந்தே அரசியல் பண்ணுறது திமுக தான். ஏனென்றால் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஒரு நாடு முழுமைக்குமான ஒரு கல்விக் கொள்கையாக உருவாக்கப்பட்டு லட்சக்கணக்கான நபர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு அதற்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. தமிழக அரசு இதில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. முதல்ல இதுக்கு ஒத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லைங்கிறாங்க. இது சம்பந்தமாக ஏற்கனவே மத்திய அமைச்சரும் பதிலளிச்சிருக்கார். இது தொடர்பாக பாராளுமன்றத்திற்குள்ளேயும் அவர்கள் கேள்வி கேட்டதற்கு பதிலளிச்சிருக்கும். அதனால் எமர்ஜென்சி என்பது மத்திய அரசின் மீது குறை கோருவது அல்ல. உங்களுடைய மாநிலத்தில் எப்படி நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீர்கள், உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளுக்கு உடனே மத்திய அரசு மேல பழி போடுறதுங்கிறது திமுகவோட வாடிக்கை. சொல்லுங்க. இருங்க 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 அவரு தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் வந்து பெட்டர் தென் அதர் ஸ்டேட் அப்படி நீங்களே சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸிஸ்டிங் ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுக்கு மாற்றா அதை விட பெட்டர்மெண்டா தான் வரணும். ஆனா அப்படி இல்லாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சிஸ்டத்தை நாங்க எங்கேயுமே கொண்டு வரலீங்க. நீங்க இருக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சிஸ்டத்தை விட பெட்டர்மெண்டா ஒரு கொடுக்கலாம். ஆனா நீங்க எங்களுக்கு கொடுக்கறது வந்து நாங்க ஏற்கனவே மேம்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பட் நீங்க அதை விட நீங்க கம்மியான ஒரு கொண்டு வந்து ஏற்கனவே சொல்றது எதாவது சரியா இல்ல. அது டம்மியா இல்லை, இது சும்மாவா? இது எல்லாம் விஷயம். இங்கே ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கு முன்னால் நான் வைக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் 3 மொழி என் குழந்தை படிக்க வேண்டாம், அரசாங்க பள்ளியில் கொடுக்குற 2 மொழி போதும்னு நினைக்கிறாங்க? இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது? எப்படியாவது சிபிஎஸ்இ பள்ளியில் போடணும், இல்லை மெட்ரிகுலேஷனில் போடணும். ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று கல்வி கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது. எதனால்? நம்ம குழந்தை ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாதான் நல்ல படிப்பு படிக்குங்கிற சூழல் தமிழகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. வந்தாச்சு, அது வந்து கொண்டிருக்கல. ஏற்கனவே அரசாங்க பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அரசாங்க பள்ளிகளில் இன்னைக்கும் கட்டடம் இல்லை. மரத்தடியில் படிக்கிறத நீங்க தான் மீடியாக்காரங்க போட்டோ எடுத்து கொடுக்குறீங்க. குழந்தைங்களுக்கு சரியான கழிப்பிடம் கிடையாது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கோயம்புத்தூர்ல கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல மிகப்பெரிய நெருக்கடி நிலையை சந்திச்சிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை கடந்த 3-4 வருடங்களாக. இத்தனை விஷயம் கல்வித்துறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கு. ஆனால் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஏழை குழந்தைங்க 2 மொழி தான் கற்றுக்கணும். ஆனால் பிரைவேட்ல படிக்கிற குழந்தைங்க மட்டும் 3 மொழி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது அநீதியாக நாங்கள் பார்க்கிறோம். பணம் இருப்பவர்களும் இல்லாத குழந்தைகளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அரசு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அதற்காக தான் நாங்க பேசுறோம். உங்களோட கல்வி முடிஞ்சதுங்க, அடுத்தது நீங்க சொல்லுங்க. நிறைய மாநிலங்கள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க இதை 2-3 வகைப்பாடா பிரிக்கலாம். நம்மளோட ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆன் பார் வைத்து பார்க்க முடியாது. நீங்க உத்தரப்பிரதேசம், பெங்கால், ஒடிசா இந்த மாதிரியான மாநிலங்கள்ல கல்விக்கான கட்டமைப்பு அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த ரொம்ப காலத்துல அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தல. இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கு. நம்ம ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு இல்ல கர்நாடகத்தோட ஒரு பார்ட்டு, மகாராஷ்டிராவில் ஒரு சில பார்ட், இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே அடிப்படை கட்டமைப்புகள் நீண்ட காலமாக இங்க ஏற்படுத்தப்பட்டு இருந்தது. அதற்கு காரணம் போனோம்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வரும். நீங்க இந்த ராஜதானியில் இருந்தப்ப இந்த மாதிரியான சிஸ்டம் வந்தது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பின்னால ஒரு ஹிஸ்டரி இதுக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய இல்லைங்க, திருப்பியும் சொல்ல வரேன். நீங்க என்னோட வாயிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு சர்டிபிகேட்னு பார்க்க வேண்டாம். நான் பொதுவாகவே நான் பார்க்கறதால நான் சொல்றேன், நம்மளுக்கு ஃபார் அ லாங் டைம். அதனால தான் நான் அசம்பிளியில் பேசும்போது கூட சொன்னேன், தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க பீகாரோட ஒப்பிடாதீங்க, தமிழ்நாட்டை கொண்டு போய் நீங்க ஒடிசாவோட ஒப்பிடாதீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காலமாகவே பின்தங்கி இருக்கின்ற மாநிலம். நம்மள மாதிரி மாநிலம் நாம வளர்ந்த நாடுகளோட ஒப்பிடணும். அதனால என்னோட கருத்து இதுதான். மும்மொழி கொள்கை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதினு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. அது மட்டுமல்ல, நீங்க புதிய தேசிய கல்விக் கொள்கையில தொழிலோடு இணைந்த கல்வி, அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான கல்வி என்று பல்வேறு புதிய அம்சங்கள் இருக்கு. இதை எல்லா கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள்.
ஏனென்றால் ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு கல்வியினுடைய அவசியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் மொழி வளர்ச்சிக்கு வந்து மத்திய அரசு எதுவுமே செய்யறதில்ல, சமஸ்கிருதத்துக்கு தான் அதிகம் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 280 கோடி ஒதுக்குறாங்க, இங்க வந்து வெறும் 2400 கோடி ஒதுக்குறாங்க, இங்க வெறும் 80 கோடி தான் ஒதுக்கிட்டாங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு. தமிழை நசுக்கிறதுக்கு தான் மத்திய அரசு முயற்சிக்குது. இதை வந்து தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க வைக்கிறாங்க. சமஸ்கிருதம் இந்த நாட்டில் யாருக்கு தாய்மொழி? ஒருத்தருக்கும் தாய்மொழி இல்லைங்க. சமஸ்கிருதம் யாருக்கும் தாய்மொழி கிடையாது. சமஸ்கிருதம் ஒரு பாரம்பரியமான பழமையான மொழி. நம்மளுக்கெல்லாம் தமிழ் இருக்கு, கன்னடம் இருக்கு, தெலுங்கு இருக்கு. ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்தந்த மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை வச்சிருக்காங்க, துறைக்கு செலவு பண்றாங்க. ஆனால் யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத, ஆனால் அதே சமயம் பல்வேறு செழுமைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய மொழி சமஸ்கிருதம். அப்படி இருக்கின்ற பொழுது சமஸ்கிருதத்துக்காக பிஜேபி மட்டும் அதிகமாக நிதி ஒதுக்கலைங்க, காங்கிரஸ் கட்சி அரசாங்கத்திலேயும் அதுதான். ஏனென்றால் அந்த மொழி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமான மொழி அல்ல. தாய்மொழியை காப்பாற்றணும்னா நாம தாய்மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் அதை எடுத்து காப்பாற்றணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை ஸ்கூல்ல தாய்மொழியில் வழியில பாடம் சொல்லி தருவதற்கான சூழல் மறுக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு வேற மொழி வழிக்கல்வியில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு.